ஹே ஹே, சும்மா சிரிக்காத. I want to go now. திவ்யா, எனக்கு எல்லாம் தெரியும். யார் அந்த கண்ணன்? ஓ, அதுவும் உனக்கு தெரிஞ்சிட்டா? அப்ப இனி ரூட் கிளியர். He is my boyfriend. அப்ப நான் யார்? You both my boyfriend. You are my ex-boyfriend. Bye. செய்யுதோ ஏதாளம் தப்பி போகுதோ பூமாலை மந்தியின் கையிலோ இனி நாளை எப்படி உய்யுமோ ஏதாளம் தப்பு செய்யுதோ ஏதாளம் தப்பி போகுதோ பூமாலை மந்தியின் கையிலோ இனி நாளை எப்படி உய்யுமோ. வேந்தன், நான் உண்ட திவ்யாடா. And really I love you டா. Wow. What a pretty girl. I'm really proud of you. நீ எனக்கு மட்டும்தான் வேணும். நீ வேற எந்த கேர்ள்ஸோட சும்மா சிரிச்சு கதைச்சாலும் எனக்கு பிடிக்காது. You are my love. நீ இல்லாத உலகம் எனக்கு வேண்டாம் திவ்யா. கண்ணை மூடி இருந்தாலும் என் கனவுல நீதான் வரணும் திவ்யா. என்ன நீ மறந்துடுவியாடா? ப்ளீஸ் சொல்லடா. இனி நாங்கள் கல்யாணம் கட்டுவோம் திவ்யா. எவ்வளவு நாளைக்கு தான் நாங்கள் இப்படி லவ்வஸா இருக்கிறது? கல்யாணம் மட்டும் இல்ல, 2-3 குழந்தைகளும் பெறுவோம். எத்தனை நாளைக்கு தான் ஹஸ்பண்ட் வைஃபா இருக்கிறது? அம்மா அப்பா உண்டு, ஒரு ப்ரமோஷன் வேணும் தானே. இந்த வேந்தன் ஏன் தான் காதலிச்சு துளைச்சு நின்று முந்தி உனக்கு உயிரா இருந்து நான் இப்ப உனக்கு எக்ஸா போயிட்டனோ. உனக்கு வைக்கிறண்டி ஆப்பு. எத்தனை தரம் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவன் கேட்கிறான் இல்லை. இவன் இப்ப உன்னை பிடிக்கலன்னா விட வேண்டியதானே. எப்படி விடுறது? உனக்கு பிடிச்சிட்டு கொஞ்சம் பிடிக்காட்டி ஒதுங்கணும். அப்படியே ப்ளீஸ் வேந்தன், எனக்கு முனக்கும் சரி வராது. என்ன என்ற பாட்டுல விடு. ஏன் சரி வராது? இவ்வளவு காலம் சரி வந்தது, இப்பவும் சரி வராது. என்ன பிடிக்காம போனதுக்கு ஒரு ரீசன் சொல்லும் பாப்போம். ஒரே ஒரு உண்மையான ரீசன் சொல்லும் பாப்போம். ஒன்று என்ன, 1000 ரீசன் சொல்லுவேன். வீசா இல்ல உனக்கு? அந்த ஒரு ரீசன் காணாத உன்னை வேணாம்னு சொல்றதுக்கு. கண்ணனுக்கு இப்ப சிட்டிசன்ஷிப் கிடைச்சிருச்சு. இனி அவன்தான் எனக்கு. விசா இல்லைன்னு தெரிஞ்சுதானே என்ன காதலிச்சு நீ? விசா மட்டுமா உன்னிட்ட இல்ல? சொந்த வீட்டு வாசலாவது உன்னிட்ட இருக்கா? போன மாசம் கண்ணன் ஒரு 3 பெட்ரூம் வீடும் வாங்கிட்டான். அவனை வளைச்சு போடாம உன்னோட மேரன் மினக்கடுவாங்களா? அப்ப
விசாவிலையும் வீட்டுலயும் தான் நுண்டலாம் என்ன இல்ல அப்படியா இங்கே கணக்கு கதைக்காது. உன் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு? பிளஸ்ஸா மைனஸா? கண்ணன் சீட்டு போட்டு நிறைய சேர்த்து வச்சிருக்கிறான். அவனை கட்டினா நான் குயின். ஸ்லவடிச்சு தானே நான் ஒன்றும் இல்லாம போயிட்டேன். போயிட்டா இல்ல ஒன்றுமில்லாம போன உன்னட்ட இருந்து எனக்கு ஒன்றும் வேண்டாம். பிளீஸ் என்ன விடு. எல்லாம் இருக்கிற கண்ணன் அங்க, ஒன்றுமில்லாத இவன் அங்க. செய்யுதோ ஏதாளம் தப்பி போகுதோ பூமாலை மந்தியின் கையிலோ இனி நாளை எப்படி உய்யுமோ ஏதாளம் தப்பு செய்யுதோ ஏதாளம் தப்பி போகுதோ கண்ணன் சந்தியா நேக்கிறாள் அசைலங்கட்டு விசா இல்லாம நீங்க ஓடி ஒழிச்சு திரியுறீங்க. திவ்யாவுக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கிறேன். அவள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி இருக்கிறாள். திவ்யா, நீ லண்டன் போய் சேர்ந்தது உடனே இந்த கிஃப்ட கண்ணனிட கூட. இது நான் அவனுக்கு ஆசையா வேண்டினது. சந்தியாவால கிடைச்ச ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் தான் கண்ணன். அப்ப அவளின் கண்ணன், இப்ப என்ற கண்ணன். இன்னாங்க கண்ணன், இது ஸ்ரீலங்கால இருக்கிறவங்க சந்தியா தந்தது. இது இந்த லண்டன்ல இருக்கிற நீங்க உடனே கூப்பிட்டோம் உடனே ஓடி வந்து நிக்கிற திவ்யானது. நான் நினைக்கிறேன் இந்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிக்குமாண்டு. இவ்வளவு காலம் என்ற கண்ணன் இந்த நாட்டுல தனியே இருக்கேக்க அவனை கவனிச்சு கொண்டது என்ற ஃப்ரெண்ட் திவ்யா தான். எனக்காக ஒவ்வொரு வருஷம் ஹாலிடேக்கு இந்த வந்து போறேன். உன்னை விட எனக்கு ஆறு இருக்கிற கண்ணனை பற்றி கேட்கறதுக்கு. ப்ளீஸ் அடி, கண்ணன் அங்க தனியே இருக்கிறான். பாவம் அடி, ஹெல்ப் பண்ணு. அவள் ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காட்டில் எனக்கு கண்ணன் கிடைச்சிருக்க மாட்டான். கண்ணனை போல ஒருத்தன் கிடைக்க எந்த கேர்ள் தான் வேண்டாம் என்று சொல்லுவாள். கண்ணன், நீங்கள் தனியே இருக்கிறீங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமெண்டா என்னட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு இருக்கிறேன். இது சந்தியாக்கா இல்ல, உங்களுக்காக, இந்த கண்ணனுக்காக, இந்த திவ்யாவையும் சேர்த்து தான் சொல்றேன். திவ்யா மட்டும் இல்லாட்டில் நான் என்ற நேசத்தை கண்ணனுக்கு உடனே தெரியப்படுத்தி இருக்கேலாதான். திவ்யா, நீ 10ஆம் தேதி தான் லண்டனுக்கு ரிட்டர்ன். 13ஆம் தேதி கண்ணனுக்கு பர்த்டே. கண்ணனை நான் யாருக்காகவும் எப்பவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஹாப்பி பர்த்டே! இது என்ற சர்ப்ரைஸ் கிஃப்ட் உங்களுக்கு. இது என்ற கண்ணனுக்கு. ஆனா அவளுக்கு தெரியாது நீங்க பிரிட்டிஷ் சிட்டிசன் உண்டு. ஓகே கண்ணா, கார் எடுங்க போவோம்.
ஏதோ புது நம்பர் மாதிரி இருக்கு. யாருன்னு தெரியல. என்ன நம்பர் இருக்கா பாருங்க. சில வேளை சந்தியா இருக்கிற வீட்டுக்காரட்ட நம்பரா இருக்கும். இருங்க, என்னட்டையும் அந்த நம்பர் இருக்குது. நானும் ஒருக்கா செக் பண்றேன். இது சந்தியாட நம்பர் தான். சந்தியாக்கள் வீட்டுக்காரட்ட நம்பர் இது. ஆன்சர் பண்ணாதீங்க. அவள் தான் அடிக்கிறாள். இனி கொஞ்ச நாளைக்கு ஒரே அடியா இருக்க போகுது. ஹலோ ஹலோ திவ்யா, நான் வந்து இப்போ கண்ணன் ஃபோனுக்கு ட்ரை பண்ணேன். ஆனா ஆன்சர் இல்லை. நான் சொன்னேன் தானே அவர் இந்த போன் ஆன்சர் பண்ண மாட்டாருன்னு. அந்த போன் வேற யார்கிட்டயும் இருக்கோ தெரியல. நீ ரிலாக்ஸ் ஆயிரு சந்தியா. கண்ணன் கோல் அடிச்சா நான் உனக்கு அடிக்கிறேன். பாய். யாருக்கு யாருன்னு ஏற்கனவே எழுதி வச்சிருக்கு. நீங்க வாங்க கண்ணன், எங்கட அலுவலை நாங்கள் பார்ப்போம். கண்ணா, நீ எப்படா கால் பண்ணுவாய்? நம்பிக்கை கற்களின் மேல் எழுப்பப்படுகின்ற காதல் கட்டிடங்களின் கல் அடுக்குகளை போலி கலவைகளின் கூட்டிணைப்புகள் ஆட்டம் காணச் செய்யும் ஒவ்வொரு கணங்களையும் புரிந்து கொள்ளும் நிலையில் காதல் என்றும் இருந்ததில்லை. அன்னம் விடு தூது, புறா விடு தூது, காக்கை விடு தூது என அகிரிணைகளோடு மட்டும் பரிமாறப்படும் வரை காதலின் மீது மாசுபடிதல் மந்தப்பட்டே கிடந்தது. உச்ச ஒழுக்கங்களோடும் உயர் துணைகளின் உன்னத மானிடங்களோடும் காதல் சமரசம் செய்ய தொடங்கிய பின் மெதுவாய் செத்துப் போவதிலிருந்து தப்பிக்கொள்ள முடியாது வெளிப்படுத்தி கிடக்கின்றது. எனவே கற்பு எனப்படுவது சந்தர்ப்பம் கிடையாமை என்ற கருத்துக்கு உதாரணமாகும் என் தேசத்துக்குரியவர்களே, வாருங்கள், காதல் என்ற புனிதத்தின் மென்மையை காதலோடு கையாள பழகுவோம். இல்லையேல் கயவர்களுக்கு உதாரணமாய் காக்கைகளும் அன்னங்களும் எம்மை அடையாளம் காட்டிவிடக்கூடும்.